ஹாய் guys, நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 6 things to avoid before the cricket match day. இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகிறீங்கன்னா நான் ஒரு 6 விஷயம் சொல்லுவேன். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன் 6 விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 விஷயத்தால் தான் நீங்கள் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து கிரிக்கெட் மேட்ச்சே வந்து நீங்கள் மேட்ச்சுக்கு போகிறீங்க, அதை லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை லாஸ் பண்ணுறீங்க. அதனால தான் அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நைட் ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுங்கன்னா, மேட்ச் வந்து நாளைக்கு தானா, இன்றைக்கி நைட் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு தான் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணால் ரெகுலராக தூங்குற மாதிரி நைட்டில் 1 மணி 2 மணிக்கு அந்த மாதிரி தூங்கிடுறீங்க. தூங்கிட்டா என்ன தப்புனா, நீங்கள் தூங்கிட்டு காலைல லேட்டாக எழுந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் டயர்ட்னஸால் நீங்கள் மேட்ச்சுக்கு போய் ஒழுங்காக ஆட முடியாது. அதனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் மேட்ச்சுக்கு போயிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக அப்படியே உட்காந்துப்பீங்க. பேட் கொடுத்தா பேட் வச்சு டிஃபென்ஸ் ஆடுறது தவிர்த்து அடிச்சு ஆட முடியாது. அடிச்சு ஆடினாலும் பால் எவ்வளோ போகாது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. அதனால் வந்து நைட் ஸ்லீப் வந்து ரொம்ப இது வேணும். நமக்கு 8 hours ஸ்லீப் வேணும். அப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் ரொம்ப மெயினாக வேணும் ஸ்லீப். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆர்டர் பண்ணுறீங்க, நெட்ஸுக்கு போகிறீங்க, மேட்ச்சுக்கெலாம் போகிறீங்க, ரொம்ப ஆர்டர் பண்ணுறதால ரொம்ப நல்லா ஸ்லீப் வேணும். நல்லா ஃப்ரீ டைமில் நிறைய வேணும் உங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஃபோன் நோட்டுறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் விட்டுட்டு நாளைக்கு மேட்ச் இன்றைக்கி வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நைட் வந்து ஆயில் ஐட்டம்லாம் எடுக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சீக்கிரமாக தூங்கி 8 hours டைம் நல்லா ஸ்லீப் பண்ணிட்டு காலையில் எழுந்துச்சு வார்ம் அப்லாம் பண்ணணும். அந்த மாதிரி எதாவது இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து மேட்ச்சுக்கு போனால் அவ்வளோதான் ஆட முடியாது. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்ச் வந்து நாளைக்கு தானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிடுவீங்க, நாளைக்கு தான் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா சாப்பிடுவீங்க. அதெல்லாம் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சிப்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவீங்க. அது மாதிரி சாப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் மேட்ச் ஆடும்போது என்ன ஆகுனா, நீங்கள் வந்து நைட்டு நல்லா கிப்ஸ் நல்லா சாப்பிட்ருப்பீங்களே, காலைல வந்து ஏஞ்சி உங்களால் ஒழுங்காக வார்ம் அப் பண்ண முடியாது, ஒழுங்காக நெட்ஸில் ஆட முடியாது, மேட்ச்சுக்கெலாம் போனீங்க ஒழுங்காக ஆட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அங்கே கையில் இங்கே காலெல்லாம் வந்து கிராம்ஸ் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் சிப்ஸ்லாம் சாப்பிட்டீங்க, ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறில் வந்து ரொம்ப கேஸ் ஆகும்போது வயிறு வந்து குப்பை இருக்கும். அதனால் ஆட முடியாது. ஒரு மாதிரி ரன்னிங் ரொம்ப ஓட முடியாது. நீங்கள் நைட் ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு காலைல போய் நீங்கள் வந்து ஆடும்போது 4-6 தான் அடிக்க முடியாது, தவிர்த்து சிங்கிள் ஓடினா உங்களால் முடியாது. வயிற்றில் வந்து ரைட்டில் லெஃப்டில் எங்கன்னா ஒருத்தர் பிடிச்சிக்கோ டைட்டாக. அதனால் வந்து நீங்கள் ஆயில் ஐட்டம்ஸில் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபோன் யூசேஜ் வந்து குறைங்க. ஏன்னா நைட்டு வந்து நாளைக்கு தானே மேட்ச்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நைட்டாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது முதல்ல குறைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, மேட்ச் நாளைக்கு தான் வச்சுட்டு இன்றைக்கி நைட்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு நாட்டில் எப்படி இருப்போமோ வந்து அந்த மாதிரி இருந்துட்டு காலைல வந்து ஒழுங்காக ஸ்லீப் பண்ணாமல் ஒழுங்காக வந்து வார்ம் அப் பண்ணாமல் அப்படியே போய் பழைய வந்து எப்படி போன மேட்ச்சில் ஆடணும் அந்த மாதிரி ஆடுறோன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் போய் ஆடுவீங்க, ஆட முடியாது உங்களால். அதான் கைஸ் என்னோட தேர்ட் திங்ஸு. ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓவர் திங்க் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஓவர் திங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ, ஓவர் திங்க் வந்து நான் போகிறேன்னா மேட்ச்சுக்கு போகிறேன்னா செஞ்சுரி அடிச்சிடுவேன், பவுலிங் பண்ணேன்னா 2 விக்கெட் எடுப்பேன், போனோன்னா என்னை தாண்டி பால் போகுது, அந்த மாதிரி வந்து ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. அது இல்லாமல் வந்து டீமர்ஸையும் வந்து ரொம்ப வந்து அன்னசரியான டாக் வச்சுக்கிறீங்க. டீமர்ஸ் கூட நீ அப்படியே ஆடுவேன் எப்படி ஆடுவேன்ட்டு அவனோட கான்ஃபிடென்ட்டு உடச்சி அவனையும் வந்து ஆட விடாமல் பண்ணுறீங்க. அதான் வந்து ரொம்ப தப்பு, நெகட்டிவ். அப்போ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க, நீ வந்து ஆடுவேன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பேசுறது உங்களோட வச்சுக்கோங்க. வெளியே உங்கள் டீமர்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னடா இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கானே, நம்மளும் ஆடும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இப்போ வந்து இவன் நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு நம்மளை நல்லா சொல்கிறானே, நம்ம ஆடலைன்னா நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டாக உடஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுவாங்க. அவங்களும் வந்து அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, வந்து மூட் அவுட் ஆகிடுவாங்க, ஆட முடியாது, அப்செட் ஆகிடுவாங்க. என்னடா இது நம்ம மேலே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வச்சுருக்கானே, நம்ம செஞ்சுரி அடிப்போம்லாம் நினச்சானே, அவ்வளோ பேர் பிளேயர்லாம் இல்லைமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நெகட்டிவாக தாட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அது நம்ம வந்து அவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸோ அப்புறம் வந்து ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது மேட்ச்சுக்கு பொறுத்த மாதிரி. அதே மாதிரி 5th திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான திங்கிங் தான். நீங்கள் வந்து அன்னசரி டாக். மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னா போனீங்களா, ஆடினீங்களா, வந்தீங்களா, அவ்வளோதான். அதை தவிர்த்து அங்கே போயிட்டு வந்து நம்ம டீமுக்குள்ளே வந்து அன்னசரியாக டாக் வச்சுக்கிறது பரவாயில்ல. எது டீம் இப்போ நீங்கள் மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ, போலிங் போடுறீங்கன்னா பேட்ஸ்மேன் அது எதில் தான் நிற்கிறோம், அவன் முன்னாடியே வந்து அப்படி போடுறா இப்படி போகிற அங்கே போகிற இங்கே அன்னசரியான டாக். மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னா வந்து எதிர் டீம் கிட்ட போய் அன்னசரியான டாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் அன்னசரியாக டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களோட மெயின் செட்டை, உங்களோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ இவனை பிடிச்சிட்டேன்னா அவன் டீமோட சீக்கிரத்தை எப்படி உறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் எதிர் டீம் வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ வந்து நான் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க ஈஸியாக ஜாலி டைப்பாக பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சுருவாங்க. உரியறதால என்னன்னா நம்மளோட டீம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். இவன் வந்து பேட்டிங் ஆடுவான், இந்த மாதிரி ஓவரில் இந்த மாதிரி ஆடுவான், அதே மாதிரி இவன் ஆஸ்பின் நல்லா போடுவான், என்னோட பால் ஆடவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வச்சுப்போம், நம்ம டீம் ஆளுக்குள்ளே வச்சுப்போம். வெளியே டீம் கிட்ட நம்ம டீம் சீக்கிரட்டில் சொல்லிட்டுனா போய்ட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இனி வர மேட்ச்சில் கூட அவங்க டீம் கிட்ட நம்ம வந்து அவ்வளோ ஆட முடியாது. நம்ம வந்து ஏன்னா அவங்களோட நம்மக்கிட்ட சீக்கிரட்டில் உறிஞ்சிருவாங்க எப்படியாது. அதனால் ஓவர் டாக் மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது, அங்கே போகிறோன்னா பேசக்கூடாது. அப்புறம் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 6th திங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
மெயினான திங்க் இதுதான் கைஸ். நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா வெயிட்டு. இப்போ நீங்கள் மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி நைட் நீங்கள் ஜிம்முக்கு போவீங்க. இன்றைக்கி நைட் இல்லை, இன்றைக்கி வந்து ஜிம்முக்கு போவீங்க. சரி, ஃபிட்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க, நெட்ஸுக்கு போவீங்க, வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இப்போ தான் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு அப்படி இப்படி போட்டு ஃபாஸ்ட் பாலிங்லாம் போட்டு நிற்பீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு போகும்போது ரொம்ப ஆடவே முடியாது. உங்களால் மேட்ச்லாம் தோற்றுருவீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி எடுத்துக்கோங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் இந்தியா மேட்சா, இந்த மாதத்துலேருந்து ஃபுல் ஃபிட்னஸ், ஃபுல் ட்ரைனிங் அடிச்சு முடிச்சு எல்லாம் பேட்டிங், ஒரு நாளைக்கு பேட்டிங், ஒரு நாளைக்கு ஃபீல்டிங், அந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து அவங்களோட டைம் டேபிள் போட்டு எல்லாம் வார்ம் அப் ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சு இந்த ஒரு மாதத்துலேயே வச்சுப்பான். அப்போ நம்ம அடுத்த மாதம் வரும்போது இதே மாதிரி வந்து நம்ம அவ்வளோ வார்ம் அப்பும் பண்ண வேணாம். சும்மா மேலோட்டமாக பண்ணிட்டா போதும். நம்ம போன மாதம் பண்ணல அந்த வார்ம் அப் அந்த இதெல்லாம் வந்து பலனா இந்த மேட்ச்சில் வந்து ஆட முடியும். அந்த மாதிரி தான் கைஸ் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் பண்ணணும் சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா, விராட் கோலி எப்படி பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் டோனி எப்படி பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் எல்லா கிரிக்கெட்டர்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு தான் மேட்சா, இப்போ அடுத்த வாரம் தான் மேட்சா, இல்லை அடுத்த மாதம் தான் மேட்சா, அது வரைக்கும் பொறுமையாக போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச் வரும்போது இன்றைக்கி நைட்டு இல்லை இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறது, தம்பிள்ஸ் தூக்குறது, இந்த மாதிரிலாம் போட்டு நாளைக்கு போய் ஆனீங்கன்னா சுத்தமாக ஆட முடியாது. அதுவும் அங்கேயும் பிடிச்சிக்கும். சில பேர் கிராம்ஸ் வரும். சில பேர் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்கேன்னா, நான் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்புறம் ஆடிடலாம் ப்ரோ, இந்த என்னது தண்ணியில் வந்து சால்ட்டு கலந்துட்டு குடிச்சிட்டு போய் ஆடிடுவேன், கிராம்ஸ் பிடிக்காது அப்படி இப்படி நிறைய காரணம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி என்ன இதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், அன்ஈஸியாக ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணும்போது அன்ஈஸியாக ஃபீலாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணி ரெகுலராக எப்படி எல்லா கிரிக்கெட்டர் எப்படி டோனி, ஜடேஜா, அப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா எப்படி அவங்களாம் வந்து அந்த மாதிரி போகிறாங்களா, அப்படியே லீகலாக போகிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் போகணும். அதை விட்டு நான் வந்து நைட்டு வந்து வார்ம் அப் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து காலைல தான் போய் நெட்ஸுக்கு போவேன். மேட்ச் இன்றைக்கினா நாளைக்கு தான் இல்லை நேற்று தான் போய் நான் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுவேன், ஃபுட்லாம் சாப்பிட்றது நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஒழுங்காக கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனீங்கன்னா ஆட முடியாது. அதெல்லாம் வந்து உங்களால் ஒழுங்காக இருக்க முடியாது. கிரிக்கெட் மேட்ச் போனீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் நினைக்கிறத பண்ண முடியாது. அதனால் நீங்கள் போனீங்களா, கிரிக்கெட் மேட்ச் ஆடினீங்களா, அமைதியே வந்துடும். வின்னா லாஸ் அது செகண்டரி. ஃபஸ்ட்டு போகிறீங்களா, உங்களோட கேரக்டர் எப்படி, நீங்கள் போகிறீங்களா ஜென்டில்மேனாக இருக்கணும். நீங்கள் போயிடுங்களா மேட்ச் ஆகிட்டு அமைதியாக வந்துடணும். இதை ஸ்லெச் பண்ணுறது, அப்புறம் ஓவர் திங்க் பண்ணுறது, டீம்மேட்ஸ் எல்லாம் பேசி அவங்க கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறது, நீ அப்படி ஆட மாட்டேன் இப்படி ஆட மாட்டேன் அவங்கள அப்செட் பண்ணுறது, எதிர் டீம் கிட்ட போய்ட்டு நீ அப்படியாப்பா இந்த பால் போட்டு 6 அடிக்கிறேன், அந்த பால் போட்டு 6 அடிக்கிறேன், அவங்கள டென்ஷன் ஆக்கி நம்ம ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக கூப்பிட்டு அவங்கள ஆப்போனண்ட் ஆக்கி அவங்கள எனிமி ஆக்கி மேட்ச் அப்படியே எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட எல்லாமே முடிச்சிடுறோம். அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்லி மேட்ச் எல்லாம் வந்து நம்ம எனிமி ஆப்போனண்ட்டாக ஆக்கி எல்லாம் முடிச்சிடுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி போகிறீங்கன்னா மேட்ச்சுக்கு போகிறீங்கன்னா ஆடினீங்களா வந்துட்டே இருக்கணும். அதான் கைஸ், நீங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து மெயினாக ஒன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுவீங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி பார்க்குறது அந்த மாதிரி ரொம்ப வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. மேட்ச்னால தள்ளி வச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் மேட்ச் டைமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செகண்ட் வந்து நான் என்ன லாஸ்ட்டு விஷயமா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சுக்கு போகிறீங்களா, இல்லை ஒரு நெட்ஸுக்கு போகிறீங்களா, செலெக்ஷன் போகிறீங்களா, அது மாதிரி போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. அன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு வந்து இப்படி சாப்பிடுவேன், இந்த நேரத்துக்கு தூங்கிடுவேன், டயட் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டயட் ஃபாலோ பண்ணுவேன். நல்லா ஒரு வாரம் கூட வேணாம், ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் அந்த நாள் நான் வந்து நல்லா தூங்குவேன், 8 hours தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிடாவானது ஒரு வாக் போவேன். அப்புறம் வந்து வார்ம் அப் பண்ணுவேன். அப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு வந்து மேட்ச்சுக்கு போகிறேன்னா இல்லை செலெக்ஷன் போகிறனால போவேன். அதே மாதிரி போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு அப்புறம் கேஸ் நம்ம சாப்பிடலாம், சிப்ஸ் சாப்பிடலாம், அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா போயிட்டு வந்துட்டு நம்ம நல்லா ஆடிப்போம். அடுத்து வந்து நம்மள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதனால பார்த்து நீங்கள் வந்து போயிட்டு தான் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த கேஸ் பொருள் சாப்பிட்றது, ஃபோன் பார்க்குறது, நான் நைட்டில் லேட்டாக தூங்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க பழைய மாதிரி. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கை விட்டு போயிடுவீங்க. அப்படி தான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடீஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கிரிக்கெட் லைஃப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இதோட நம்ம முடிச்சிக்கலாம். டைம் டேபிள் பற்றி டைம் டேபிள் வரைக்கும் நான் சொல்லிட்டேன், 6 பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன். அப்புறம் 6 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருந்தால் கூட வந்து நான் வந்து கடைசி வந்து சொல்லியிருக்கேன் இந்த டைம் டேபிள், அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து மேட்ச்சுக்கு நீங்கள் மேட்ச்சு வந்து ஒரு சைடு, இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஒரு சைடாக இருந்தாலும் ஸ்டடீஸ் ஒரு சைடாக இருந்தாலும் அது மெயின்டைன் பண்ண முடியல, அதில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து பொறுமையாக வீடியோ ரெடி பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். அவ்வளோ நான் இது வந்து நம்ம கிரிக்கெட் ஃப்ரெண்ட்லின் சைடாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.